ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான பாகற்காய் வறுவல் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்பவும் கசப்பே தெரியாமல் நல்ல மொறு மொறுன்னு குழந்தைங்களுக்கு கூட பிடிச்ச மாதிரி இதை செய்யலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு பாகற்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா ஒரே தின்னாக ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கிறேன். எல்லா பாகற்காயும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அதில் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பாகற்காயெல்லாம் இந்த உப்பு தண்ணியில் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்த பாகற்காயெல்லாம் உப்பு தண்ணியில் குறைஞ்சது ஒரு 15 நிமிஷமாவது ஊறணும். அப்போ தான் அதில் உள்ள கசப்பு தன்மையெல்லாம் போகும். 15 நிமிஷம் ஊறின பிறகு தண்ணியை வடிகட்டிட்டு 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கடலை மாவு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பொட்டுக்கடலையை கொஞ்சோண்டு திரித்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைனா அரிசி மாவில் கூட சேர்த்துக்கலாம். அது உங்களோட ஆப்ஷன் தான். இப்போது ஒரு வாணலியில் எண்ணெய் வச்சு நம்ம ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாம். தயிர் சாதம், சாம்பார் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு இந்த டிஷ் ரொம்பவே நல்லாயிருக்கும். சுத்தமாக கசப்பே தெரியாது. ஒரு தடவை நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய டிஷ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.